சோசியல் ஜஸ்டிஸ்க்காக சமூக நீதிக்காக போராடுகின்ற இயக்கங்கள் இந்த இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. ஒரு உத்தரவை வழங்கி இருக்கின்றது. அதை உள்ளபடியே நாம் வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். தோழர்களே, அந்த உத்தரவிலே கிரிமிலேயர் முறையை அரசு பின்பற்றலாம் என்று ஒரு வழிகாட்டுதலும் வழங்கியிருக்கின்றது. ஒரு வழக்கறிஞராகிய நான் இந்த கிரிமிலேயர்னா என்ன, எந்த அறிவு அந்த தடங்களுக்கு வருந்துகின்றோம். இப்போ முதல்ல நம்ம பேசுகிறோம். நம்ம தற்போது உச்சநீதிமன்றமானது இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. பட்டியலின மக்களில் உள் இடஒதுக்கீடு செய்யலாம், அவ்வாறு செய்வது செல்லும் என்று ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அதை உள்ளபடியே நாம் வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். தோழர்களே, அந்த உத்தரவிலே கிரிமிலேயர் முறையை அரசு பின்பற்றலாம் என்று ஒரு வழிகாட்டுதலும் வழங்கியிருக்கின்றது. ஒரு வழக்கறிஞராகிய நான் இந்த கிரிமிலேயர்னா என்ன, எந்த அறிவு அந்த கிரிமிலேயர் என்பதை பயன்படுத்தும் பொழுது பட்டியலின மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்த போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ அதை நான் அனைவருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இன்று இந்த கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். தற்போது நம்ம முன்னாடி சுலைமான் சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளர் அமர்ந்திருக்கின்றார். அவர் எந்த அரசியல் கட்சி என்று நான் பெயரை சொல்லாத காரணம், இங்கே அவர் ஒரு புத்தகத்தை வாசிப்பவர் என்கின்ற முறையிலே என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி என்கின்ற முறையில் தான் அவர்கிட்ட இந்த கலந்துரையாடல் பண்ணுறேன் நான். ஏன்னா வாசிப்பாளர். என்னுடைய கடந்த 2 புத்தகங்கள் நான் வெளியிடும் போது கூட அதில் பல்வேறு விதமான விஷயங்களை சகோதரர் சுலைமான்ட்ட வந்துட்டு கலந்துரையாடல் பண்ணுவேன். கலந்துரையாடல் பண்ணி தான் என்னுடைய மறைக்கப்பட்ட வரலாறு, அந்த மறைக்கப்பட்ட பழைய வரலாறு, ஆதித்தமிழர் என்கிற புத்தகம் வந்துக்கிட்டு இறுதி வடிவம் கொடுக்கும்போது ஒரு சில முக்கியமான நண்பர்கள்ட்ட வந்துக்கிட்டு நான் கலந்துரையாடல் பண்ணேன். பட் அந்த புத்தகத்திற்கான ஆரம்பம் என்பது என்னுடைய மனைவி பொன்னி சுலைமான்ட்டி அதை கலந்துரையாடல் பண்ணேன், அவர் வாசிப்பவர் என்கிற முறையில். அப்போ அந்த கிரிமிலேயரை பற்றி ஒரு டிஸ்கஷன், ஒரு அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுனால ஒரு வழக்கறிஞர் என்கின்ற முறையில் சுலைமான் வந்துட்டு இங்கே நான் அழைச்சிருக்கின்றேன். சுலைமான் பிறப்பால் வந்துக்கிட்டு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தால் அவர் இஸ்லாமியர். அப்போ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்க முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்றத அவரால் உணர முடியும். சிறுபான்மையினர் மக்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை இந்த சமூகத்தில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதுன்றதையும் அவரால் உணர முடியும். அப்போ மற்ற எல்லாரையும் விட சுலைமான் இந்த கலந்துரையாடல் அமர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சுலைமான் வீட்டுக்கு வாங்க சுலைமான் வந்திருக்கிறாரு. இந்த கலந்துரையாடலில் நம்ம கிரிமிலேயர்னா என்னன்றது சுலைமான் நானும் பேசுறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால வரப்போகின்ற நன்மை தீமைகளை நம்ம தயாராகணும். பட்டியலின மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் தயாராகணும். சுலைமான், கிரிமிலேயர்னா என்ன? வணக்கம் சொல்லுங்கள். கிரிமிலேயர்னா என்ன? அதான் சார், என்னுடைய அறிமுகத்தை பண்ணி. என்னுடைய பேர் சுலைமான். எனக்கு நான் இமீன் சாரை சார்னு சொன்னாலும் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் தான் அவர். எனக்கு பல வகையில் எனக்கு வாசிப்புலையும் சரி, அரசியலும் சரி, இதர சமூக நடவடிக்கைகளையும் எனக்கு பெரும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எனக்கு அளிச்சிருக்காரு. அதுக்கு முதற்கண் என்னோட நன்றி. இந்த வாய்ப்பையும் சேலம் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவராக, குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தில் முதல் முறையாக பட்டியலினத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தலைவரானது அண்ணன் இமயவர்மன் அவர்கள் தான். அதன் அடிப்படையில் நான் எனக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை இமயன் சார்கிட்ட கேட்கலான்றது. அப்புறம் வீட்டுக்கு வாங்க சொல்லியமா நம்ம ஒரு லைவ் மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி, மியூச்சுவல் டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ ப்ரோக்ராம் சார், என்னுடைய புரிதல் கிரிமிலேயர்னா எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி அட்வான்ஸ்டு, பொருளாதார அடிப்படையிலையும் சமூக ரீதியிலான அடிப்படையிலையும் பட்டியலினத்தை சார்ந்த அந்த பிரிவினர் அவங்களுடைய பொருளாதாரத்திலையும் சமூக அடிப்படையிலையும் உயர்நிலைக்கு வரும்போது அவங்கள கிரிமிலேயர்னு வச்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த குறிப்பிட்ட நபரை சார்ந்த அந்த குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரதுக்கு பதிலாக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய இன்னும் வாய்ப்பு கிடைக்காத அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் புரிஞ்சிருக்கேன் சார், கிரிமிலேயரா. அப்புறம் எனக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சார்? இது கிரிமிலேயருடைய அந்த
உச்சபட்ச அந்த அளவீடு என்ன அப்படின்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். 10% மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு எவ்வளோன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கிரிமிலேயர் அப்படின்ற வார்த்தை வந்துக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதானா? இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது சமூகத்தில் 2 பிரிவு தான். ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி, பேக்வேர்ட் கம்யூனிட்டி. தேர் ஆர் 2 classes ஆஃப் பீப்புள். ஒருத்தர் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி, இன்னொரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி. முன்தங்கிய வகுப்பினர், அதாவது முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கான சமூக காரணிகள் மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. அப்ப அவர்களுக்கு சம் ரிசர்வேஷன் கொடுக்கணும். அந்த ரிசர்வேஷன் மட்டும்தான் ஈக்குவலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த இடஒதுக்கீடு என்பது சமூக காரணங்களின் அடிப்படையால் வந்துட்டு உருவாக்கப்பட்டதுதான். சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தான். நம்ம பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தர சொல்லுங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமத்துவன்றது அனைவருக்கும் முக்கியம். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி என்பது, ஈக்குவாலிட்டி என்பது சமத்துவம், லிபர்ட்டி என்பது சுதந்திரம், சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி என்பது சகோதரத்துவம். சமத்துவமாகவும் சுதந்திரமாக இருக்கின்ற சமூகத்தில் தான் சகோதரத்துவம் வரும் அப்படின்றது. அதான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். மெயின் ஆஃப் அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பின்னிட்டு 1990களில் மண்டல் கமிஷன் உருவாகுது. மண்டல் கமிஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிரிமினல் என்கின்ற வார்த்தை எந்த இடத்துலையும் இல்ல. அப்புறம் மண்டல் கமிஷன் வந்ததுனால மண்டல் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்தந்த மாநிலமும் இடஒதுக்கீடு வழங்குறாங்க. மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரை பேரில் இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அந்த இடஒதுக்கீடு சேலஞ்ச் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது, அந்த சமத்துவத்துக்கு எதிரானது. இமயவரமனும் சுலைமானும் சமமா தான் பார்க்கப்படணும். இதுல இமயவரமனுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இமயவரமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சமத்துவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. 1992 சௌகானி கேஸ் அப்படின்றாங்க. இந்த ஃபேமஸ் கேஸ் சௌகானி கேஸ். அந்த கேஸ் பேரு SAWHANI கேஸ். சௌகானி கேஸ். இந்த கேஸ் அந்த ஹெச்ன்றது அதுல இதா இருக்காரு, சௌகானி கேஸ் அப்படின்னு அந்த கேஸ். அதுல வந்துட்டு மகா கணம் பொருந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 5 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் உட்காருது. அந்த பெஞ்ச் என்ன உத்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இடஒதுக்கீடு என்பது தேவையான தேவை, அது 50% மிகாமல் இருக்க வேண்டும். 50% மட்டும் கூட இடஒதுக்கீடு, அதற்கு மேல கொடுக்க கூடாது. நம்பர் 1 சொல்லிட்டாங்க. நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு கண்டிஷன் இம்ப்ளை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கிரிமிலேயர் முறையை பின்பற்றுறாங்க. அப்பதான் இந்த கிரிமிலேயர் முறையை இன்ட்ரோடியூஸ் ஆகுது, அந்த வார்த்தையே வருது. இதே வாட் இஸ் கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, கேக்கு மேல கிரீம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் கிரீம், அதாவது லேயர், அது ஒரு அடுக்கு. இந்த அடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கேக்கில் இருக்க அடுக்கை விட இந்த அடுக்கானது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குது, அதாவது அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது டாப்ல இருக்குது கேட்கக்கூடிய அடுக்கல டாப்ல இருக்க லேயர், டாப் லேயர் இந்த கிரீம் லேயர் அப்படின்றது. அந்த லேயர் என்ன சொல்றாங்க, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரெல்லாம் அது அந்த கிரீம் லேயர் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் தீர்வு வருது, பட்டியல மக்களுக்காக எதிராக வரல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
சார் ஒரு இது சார் அப்போ வந்து அந்த 20 இவர் விபி சிங் வந்து இப்போ வந்து பிரதமராக இருக்காரு. 27% வந்து மண்டல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ். அந்த பேக்வர்ட் கிளாஸ்க்காக வேண்டிதான் அவங்க ரெக்கமெண்டேஷனை விபி சிங் வந்துட்டு அமல்படுத்துறாரு. அதுதான் அரசு போகுது. அது சேலஞ்ச் பண்றாங்க, அரசு போகல, தனிநபர் ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாங்க. ஏன்னா அரசே விபி சிங் தான். சோ அரசு வந்துட்டு வழங்கிருந்தாங்க, அதை சேலஞ்ச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நபர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலுமே கூட, அவர் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியில அவர் பிறந்திருந்தா கூட, அவரு பொருளாதாரத்தால் முன்னேறி இருந்தாலும் வச்சுக்குவோம், அல்ல கல்வி தகுதியால் முன்னேறி இருந்தாலும் வச்சுக்குவோம், அவருக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. முதலா வருது. அதுல அந்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நபர், ஒரு குடும்பம் அல்லது ஒரு தலைமுறையினர் கல்வியால் உயர்ந்து பொருளாதாரத்தால் உயர்ந்திருக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு நீ இந்த சலுகைகளை வழங்கக்கூடாது, இடஒதுக்கீட்டிற்கான வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்னு. சரிங்களா? இல்ல அதுல ஒரு கொஸ்டின் சார், ஒரு தலைமுறை இப்போ நீங்க இருக்கீங்க, நம்மளோட அப்பா இருந்தாரு, அப்பா இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, அப்புறம் நீங்க இப்போ வந்து அப்ளிகேட்டா இருக்கீங்க, எக்கனாமிக்கலா நீங்க வந்து உயர்ந்திருக்கீங்க, சமூக அடிப்படையும் சமூக அந்தஸ்திலையும் உயர்ந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாரிசுகள் இவங்களுக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து உங்களுடைய மகன்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு வாய்ப்பு வந்து கொடுக்க கூடாது. அப்படிதான், அதுதான் அதனுடைய ஒரு அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சில வரைமுறைகள் கொடுத்துட்டாங்க, அரசு சில வரைமுறை ஏற்படுத்தணும்ட்டாங்க. அந்த வரைமுறை இன்னைக்கு என்னவா இருக்குது? கடந்த 2017ஆம் வருடம் இறுதியா ஒரு முடிவு பண்றாங்க. கடந்த 1992ல இருந்து 2017 வரைக்கும் பல்வேறு முறை மாற்றத்துக்கு உட்பட்டு இப்ப ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்பது 8 லட்சமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்பது 8 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காது. இப்போ 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 வந்துட்டு அந்த பொருளாதார அடிப்படையில வந்து இவங்களுக்கு ஃபார்வர்ட் கிளாஸ்க்கு கொடுத்தாங்க சார். அதான் சார் அந்த இடபிள்யூஎஸ். இப்போ அதுதான் இப்போ என்னன்னா, நம்மளுடைய அரசியல்வாதிகளும் நம்மளுடைய அமைப்பை சேர்ந்தவர்களும் கவனிக்காத ஒரு விஷயம் இதுதான். இந்த புள்ளி தான். என்ன புள்ளினா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அவங்க என்ன அளவு கூட வச்சிருக்காங்கன்னா, 8 லட்சத்திற்கு குறைவா ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க பூரா எலிஜிபிள் தான். 10% எலிஜிபிள் தாங்க. நல்லா கவனிங்க. அப்ப 8 லட்சத்திற்கு குறைவாக ஆண்டு வருமானம் இருக்கின்றவர்கள் எல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அளவிடா எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா சேம் 8 லட்சம். அப்ப இடஒதுக்கீட்டுக்குள்ளி உள்ள வரணும்னா 8 லட்சத்துக்கு குறைவான ஆண்டு வருமானம் இருக்கணும். அப்பதான் வர முடியும். இது மிகப்பெரிய ஆபத்தாங்க சார். மிகப்பெரிய ஆபத்து. பேக்வேர்ட் கம்யூனிட்டியா இருந்தாலும் உங்களுடைய ஹையஸ்ட் அளவு எவ்வளவுனா 8 லட்சம். எஃப்சியா இருந்தாலும் ஹையஸ்ட் வந்துட்டு உனக்கு 8 லட்சம். இது கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை மட்டும் தான் மாறுது. 8 லட்சத்திற்கு குறைவாக வருமானம், ஆண்டு வருமானம் இருக்கின்ற முன்னேறி வகுப்பினருக்கு 10%. 8 லட்சத்திற்கு அதிகமா இல்லாத பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு. அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க, இடஒதுக்கீடு என்பது பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஈக்குவலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2017 தமிழ்நாட்டுடைய நிலை என்ன, இன்னைக்கு இருக்க நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கிரிமினல் முறை வந்து கிரிமினல் முறையில பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறவங்களும் ஹையஸ்ட் அந்த ஸ்கேல் 8 லட்சம் தான். அதையும் தாண்டி அவனுக்கு 10% கொடுத்துறான். அவனுக்கு மட்டுமே அந்த 10% போடுது. 10% அவங்களுக்கு, அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் அவங்களுக்கு. ஆமா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல வந்துறான் உள்ளார. இப்ப இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற கணக்குல பேக்வர்ட் கம்யூனிட்டி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ரெண்டுக்குமே 8 லட்சம் தான் ஹையஸ்ட். அவங்களுக்கும் அதுதான் ஸ்லாப், அதான் ஸ்கேல். அவனுக்கு ஸ்லாப் தான், நமக்கு ஸ்கேல் தான். பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் ஸ்கேல். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. சார் அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் சென்சஸ் பிரகாரமே ஓவரால் இந்தியாவில் ஃபார்வர்ட் கிளாஸ் போடுறவங்க 15% தான் இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் வந்து 19 to 21% சொல்றாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 8% இருக்குன்னு சொல்றாங்க.
மீதி வந்து மீதி இருக்கிறதுலாம் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். இவன் இந்த 15%ல அதான் அந்த 50% ஸ்லாப் வருது இல்லைங்க சார். தமிழ்நாடு மட்டும் 69%, ஓவராலா பார்த்தா 50%. தனியாக 10% கொடுத்ததுக்கு அப்புறம் 15%லே 10% அவங்க கொடுத்துறாங்க. அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அப்ப 5% பேருக்கு தான் வந்து அந்த இது இல்லாம இருக்கும். அந்த 5% பேரும் ஓபன் காம்படிஷன்ல வந்துடுறான். ஆமா, அவன் வந்து தலைவர் பல நூறு ஆண்டுகளா வந்து கல்வியும் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருந்தவன் ஓபன் காம்படிஷன்லயும் வந்துடுறான். இந்த 10% 15%ல 10% நார்மலாவே அவனுக்கு போயிடுது. இப்ப இது மிகப்பெரிய சமூக அநீதி தானே உங்களோட கருத்து? ஆமா, 100% சமூக அநீதி. ஆனா இதை பத்தி நம்ம யாரும் கவனத்துல எடுக்காம இருக்கிறோம். இப்ப நம்ம கிரிமினல் லாயர்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அவன் வச்சிருக்க ஸ்கேல் 8 லட்சம், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வச்சிருக்கான்னு பார்த்தா அது 8 லட்சம். அதை பத்தி நம்ம யாருமே கவனத்துல எடுத்துக்கல. நேற்று பார்க்கும்போது நைட்டு பார்க்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ ஷெட்யூல்டு கேஸ்டுக்கும் அவங்க ஒரு ஸ்கேல் வச்சு பிக்ஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். கிரிமினல் லாயர் வைக்க சொல்றாங்க. அவங்க சொல்ற கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தலைமுறை அவர்கள் வந்து அந்த கல்வியோ பொருளாதாரத்துல மேல வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதுன்றாங்க. இது அளவு பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா 1000 ஆண்டு கால அநீதிக்கு 1000 ஆண்டு காலம் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு 1000 ஆண்டு கால நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு தலைமுறையில நான் படிச்சுன்றதுனால எனக்கு பின்னாடி இல்லன்னு வரும்போது இப்ப அவர்களுடைய நிலைமை என்ன? மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் சார். எது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதற்கே மிகப்பெரிய ஆபத்து சார் இவங்களுடைய இந்த. ஆமா, இப்ப இந்தியாவில் உள்ள இடஒதுக்கீடுகள் என்பது சோசியல் ஜஸ்டிஸ்க்காக உருவாக்கப்பட்டது, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்க்காக இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இடஒதுக்கீடு என்பது வாய்ப்புகள் என்பது உன்னுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கானது அல்ல, சமூக நீதி தான். சமூக நீதி தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இந்த நிமிடத்துல குறிஞ்சாங்குளத்துல ஒரு இஷ்யூ வருது. நாளைக்கு ஹைகோர்ட்ல கேஸ் வருது, மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் வருது. குறிஞ்சாங்குளத்துல மாடசாமி ஆலயம்னு ஒரு கோயில் இருக்காங்க. இந்த மாடசாமி ஆலயத்திற்குள்ள 13, 14, 15ல அங்க இருக்கின்ற ஒரு சமூகமானது கொண்டாடுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. அதே தினத்தில் பட்டியலின மக்கள் அவர்கள் குடியிருப்பல அதே மாடசாமிக்கு வழிபாடு நடத்தணும்னு சொல்லி போலீஸ் அனுமதி கேட்டா அனுமதி மறுக்கிறாங்க. இவங்களுடைய குடியிருப்புல அங்க கூட கோயில் கூட போனாங்க சார். இங்க குடியிருப்பு இல்ல, அந்த சாமி பேர்ல நாங்க ஒரு இவர்கள் குடியிருப்புல இருக்கிற மாடசாமி அப்ப குடியிருப்பே போகல. இங்க இருந்த நம்மளுடைய குடியிருப்புல இருந்து நம்மளுடைய வழிபாட்டு உரிமை கேட்கும் போது, அனுமதி கேட்கும் போது அது மறுக்கப்படுது. உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது, மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அங்க உயர் நீதிமன்றத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும், இவர்களுக்கு அனுமதி கொடுத்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். யாரால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும்னா, யார் அந்த தங்களை உயர் சாதி என்று சொல்லியிருக்கிறார்களோ அவர்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு காவல்துறை டிஎஸ்பி உயர் நீதிமன்றத்துல சொல்றாரு. அப்ப இன்னும் அந்த சமூக சமூக ஏற்றத்தாழ்வு என்பது நம்ம மாறல. இதை போன்ற சூழல்ல நீங்க பட்டியல மக்களுக்கு கிரிமினல் முறை கொண்டு வான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம் வரவேற்றோம் என்று சொன்னா வருகின்ற சந்ததிக்கு இதை விட நம்ம செய்கின்ற துரோகம் எதுவுமே இல்லை. இதை விட செய்கின்ற துரோகம் எதுவுமே இல்லை. நம்ம பேசலாம், சமூக நீதியை பேசலாம், நம்ம ஒரு அரசியல் தலைவனா பேசிக்கலாம். பட் நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறான், என் மகன் இருக்கிறான், எனக்கு பேர நாளைக்கு பிறக்க போறான், நான் இன்னைக்கு தலைவன் சொல்லிக்கிட்டு அவர்களுடைய அனைத்து உரிமைகளையுமே பறிப்பதற்கான ஒரு உத்தரவு வந்து நிற்கும் போது வரலாறு நம்ம மன்னிக்காது சார். வரலாறு மன்னிக்காது. பல நூறு வருஷமா இந்த சமூக நீதிக்காக போராடிய பெரும் தலைவர்களும், அதற்கு முத்தாய்ப்பா வந்து பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் வந்து கடுமையாக போராடி, சட்ட ரீதியாக போராடி, அதுல வந்து அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த சமூக நீதியின் அடிப்படையில தான் இந்த இடஒதுக்கீடு சமூக கட்டமைப்பு இந்தியாவே உருவாக்கப்பட்டது. இந்தியா என்கிற இந்த கூட்டமைப்பு. அப்ப அதற்கே ஆபத்து வரும் பொழுது அவர் எவ்வளவு பாடுபட்டாரோ, தன்னோட வாழ்க்கையை இழந்து இந்த விஷயத்த எல்லா மக்களுக்குமான சமூக நீதியை வந்து ஒரு கட்டமைச்சாரோ, ஒரு தலைமுறை அதை மிஸ் பண்ணிடுச்சுன்னா
பல 100 பல ஆயிரம் வருஷத்துக்கான சமூக நீதி திரும்ப தொடரும் பொழுது வருங்கால தலைமுறை இன்று இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து ஒருபோதும் மன்னிக்காதுன்றதான் சார் என்னோட கருத்து. அதுதான் இப்ப இருக்கிற நம்ம சூழல் என்ன அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது படுபயங்கரமான ஆபத்துல தள்ளுவதற்கான சாத்தியம் இருக்காத நாம் எதிர்த்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுக்க வேண்டிய தேவையாக இந்த கிரிமினல் முறையை நாம் ஷெட்யூல்டு காஸ்ட் நம்ம அனுமதிச்சிட்டோம் சொல்லி சொன்னா அது பின்னாடி வர சந்ததிக்கு மிகப்பெரிய அநீதியா இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் சோசியல், நாட் ஜஸ்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்க்காக ரிசர்வேஷன் இல்ல, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக தான் ரிசர்வேஷன். சமூக அநீதி இழைக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. காலமாக சமூக அநீதி ரொம்ப சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கம் உண்மையான என்னுடைய சந்ததியில யாருக்குமே ரிசர்வேஷன் இல்ல. ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டான், அவன் சந்ததியில யாருக்குமே ரிசர்வேஷன் இல்ல. அவ்வளவுதான் சார். திரும்ப தற்காலத்தை நோக்கி தான் போய் அவனுக்கு நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் வக்கீல் ஆயிட்டேன், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன், செகண்ட் குரூப்புக்கு போயிட்டேன், ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டேன், அதுக்காக என்னுடைய வம்சமே இடஒதுக்கீடுல இருந்து தள்ளி வைக்கணும்ன்றது எந்த வகையில நியாயம் இது சார்? இதுல இந்த தரப்பு இந்த கிரீமி லேயர் வேணும்னு சொல்லக்கூடிய தரப்பு இருக்காங்க சார். அதாவது இவங்கள பிசி எம்பிசிலாம் அவங்களுக்கு அறிதல் புரிதல் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. சில அமைப்புகளுடைய தூண்டுதல்ல வந்து பிசி எம்பிசிக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த அமைப்புகள் தங்களோட பிரதிநிதிகளா சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளுடைய தூண்டுதல்ல சில பேர் விவரம் இல்லாம பேசுறாங்க சார். கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கிரீமி லேயரை வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. இன்னொன்னு நான் 90 மார்க் எடுக்கிறேன், அதாவது அபத்தமான கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறனால, மூத்த வழக்கறிஞர், சேலம் கிரிமினல் பாருடைய பிரசிடென்ட், அப்புறம் அரசியல்ல வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய அனுபவம் இருக்கு. இந்த பிசி எம்பிசியில இருக்கக்கூடியவர்களுடைய அந்த புரிதல் இன்மையை கொஞ்சம் நீங்க விலக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம சட்டக்கல்லூரிக்கு இப்போ வந்துட்டு கவுன்சிலிங் நடந்துச்சு. சட்டக்கல்லூரியில் கவுன்சிலிங் நடந்துச்சு. லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜ்ல கவுன்சிலிங் நடந்துச்சு. ஷெட்யூல்டு காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? கட் ஆஃப் 97. அதாவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மாணவன் 97% மார்க் எடுத்திருந்தாதான் அவன் சட்டக்கல்லூரிக்கு போக முடியும். ஆனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறதுங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். இது அப்படியே இப்ப மாறி இருக்கு. போகுது விஷயத்தையே தலைகீழ. இப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முன்னேறிய வகுப்பினர் நிறைய ஒரு 10-15 கேஸ்ட் இருக்குது. அந்த சாதிகளை சேர்ந்தவர்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு லா காலேஜ் இன்னும் அதுக்கு என்ன குறிப்பாக நினைக்காத கட் ஆஃப் மார்க் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் லா காலேஜஸ் போடுங்க. கட் ஆஃப் மார்க் ஃபார் நீட் போடுங்க. கட் ஆஃப் மார்க் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீட். கேட்டகரி வந்து இடபிள்யூஎஸ் சார். குவாலிஃபைங் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720 157. நல்லா கவனிங்க. அட்மிஷன் கட் ஆஃப் டாப் காலேஜஸ் வந்து 642 720. ஜெனரலுக்கு வந்து 130. எஸ்சி எஸ்டி வந்து 115. இல்லைங்க, இது எக்கனாமிக்கல் நீட் லாக்கல் போடலாம். ஒரு நிமிஷம். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பற்றி காரணம்
இப்போ நீட்லேயும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு தனியாக ஒதுக்கீடு இருக்காங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் இருக்குது. வேலை, கல்வி எல்லாத்துக்கும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் லா காலேஜ் கட் ஆஃப் போடுங்க. EWS cut off in Law College Council. லா காலேஜும் இதே மாதிரி நீட் மாதிரியே தான் சார். நேஷனல் வைடு அப்ளிகேஷன் இல்லை நேஷனல் வைடா சார், இல்லை ஸ்டேட் வைடு கிடையாது. இதில் வந்து காட்டல. பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போடுறது ஏதாவது ஒரு இதில் இடபிள்யூஸை பற்றி இடபிள்யூஸுக்கும் மற்ற நாள் இதுக்கும் நம்ம வித்தியாசம் வந்தாலும் தெரியும். பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் கட்டாக இடபிள்யூஸ் இது பண்ணுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கும். IBBSனா வெளியே போய் எப்போ பேசலாம், வெளியே ஒரு அரை மணி நேரம் இவர் அண்ணாதுரத்தில் சொன்னார் கீழே இருக்கு. இல்லை ஒன்று சொல்ல பாருங்க. IBBS ஃபைனல் கட் ஆஃப் 2024. IBBS ஃபைனல் கட் ஆஃப் 2024 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா, EWS உடைய மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 46.56 எடுத்தா போதும். 46.56. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 38.71 எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மினிமம் 38.71. EWS உடைய மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 46.56. 46.56 IBBS ஃபைனல் கட் ஆஃப் 2024. அதே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா OBC உடைய மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 47.58. அதாவது இந்த ஃபார்வர்டுக்கு EWS விட OBC அதிக மார்க் எடுத்தாங்கணும். இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல STக்கு அவங்க சொல்றாங்க 47.13. STக்கு வந்து 47.13% எடுக்கணும். பட் ஆனா EWS பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 46.56 எடுத்தா போதும். அதாவது பக்கத்திலே காட்டணும். இதுதான் அந்த கிரிமினலுடைய போறது. என்னன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா இருந்தா
8 லட்சம் ரூபாய் அவனுடைய ஆண்டு வருமானமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு பெரிய பிரிவிலேஜ் தான் அது. குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு அந்த சலுகை கொடுத்துறாங்க. பட் ஓபிசி சலுகை வாங்கினாலும் 8 லட்சத்துக்கு குறைவா தான் இருக்கும். ஆனா அதுல இவனுக்கு தனியா இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க ஓபன்ல வந்துடணும். ஜெனரலா அந்த அவங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த அளவுல தான் வரணும். அதான். ஆனா இவனுக்கு தனியாவே பிரிச்சு கொடுத்துறாங்க. 10% கொடுத்துறாங்க. இத எந்த காரணத்தை முன்னிட்டும் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக, சமூக நீதிக்காக போராடுகின்ற இயக்கங்கள் இந்த இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. ஆனா சார், அந்த இப்போ உச்ச நீதிமன்றத்துல வந்து அது ஜட்மெண்ட்ல வரலன்னு சொல்றாங்க சார். அதாவது கிரீமி லேயரை வந்து பார்க்கணும், அந்தந்த ஸ்டேட் பார்க்கணும்னு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜட்மெண்ட் அடிக்கிறது செஞ்சு ஆகணும்ன்ற மாதிரி சொல்லலன்னு சொல்றாங்க. எஸ், ஆமா, 100% உண்மை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது சஜஷன் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. இது நம்ம சேலஞ்ச் பண்ண தவறிட்டோன்னு வச்சுக்குவோம். தவறுனா அது நடைமுறையில மாறிடும். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தீங்க சுப்ரீம் கோர்ட், அந்த ரெக்கமெண்டேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல, சோ என்னாச்சுன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்ல கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் அப்ப நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும், இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோமே, அதில் எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்பாங்க. அரசாங்கங்கள் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமா கிரிமினல் கொண்டு வந்து, அப்ப நமக்கு செய்ய வேண்டிய வேலை என்பது உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தடுக்கணும். கிரிமினல் என்பது ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை பொறுத்த வரைக்கும் 100% ஏற்கத்தக்கது கிடையாது. பொதுவாகவே சமூக நீதிக்கு எதிரானதுதான் சார் அது. அப்ப இந்த தீர்ப்பு என்பது நாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. ஒரு வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்யணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. காரணம், கிரிமிலேயர் முறையை பட்டியலின மக்களிடையே அளவு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அருந்ததியர் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மனதார வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம். அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தா நம்ம பாராட்டுறோம். ஆனால் அதே சமயம் இந்த ஜட்ஜ்மெண்ட் அதோடு நிறுத்திருந்தாங்களா? இது அற்புதமான ஜட்ஜ்மெண்ட். இதுல கிரிமினல் கொண்டு வந்திருந்த இந்த கிரிமினலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால 100% அதை நம்ம அலோவ் பண்ண முடியாது, அலோவ் பண்ண கூடாது. சரியா? அப்ப கிரிமினல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கேல வச்சுரு, இடஒதுக்கீடு ஒரு ஸ்கேல வச்சுரு, எக்கனாமிக்கல் ஸ்கேல வச்சு. கிரிமினல் என்று சொன்னால் அது ஒரு லேயர், அது ஒரு அடுக்கு. அவர்கள் பொருளாதாரத்தால் உயர்ந்தவர்கள் என்கின்ற அடுக்கில் அவர்களை கொண்டு போய் வச்சுரு. அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகையை கொடுக்காத, பட்டியலத்தில் பிறந்திருந்தாலும் பிற்படுத்த வகுப்பிலே பிறந்திருந்தாலுமே கூட அவன் முன்னேறிட்டான் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு வரைக்கும் அடுத்து வருகின்ற சந்ததிக்கு இடஒதுக்கீடு கொடுக்காது. சார், நார்மலாவே அரசியலுடைய புரிதல் இல்லாத, இல்ல நார்மலாவே ஒரு சாதாரண ஒரு சாமானியன், அவன் எந்த சமூகத்துக்கு சாதாரணமா இருக்கும், அவனுக்கு இருக்கிற விஷயம், இந்த இடஒதுக்கீடு என்பது இடைக்கால ஏற்பாடு தானே கொண்டு வந்தாங்க, இப்ப இது வந்து எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நார்மலாவே. நீங்க ஒரு நீயா நானா எந்த ப்ரோக்ராம்லயும் எவனா ஒருத்தவங்க அந்த மாதிரி கேள்வி முன்வைக்கிறான். இடஒதுக்கீடு என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு, இதுவும் ஒரு 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் அந்த மாதிரிதான் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனா தொடர்ந்துகிட்டே இருக்குது, எத்தனை ஆண்டு காலம் இது நீடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு அரசியல்ல மூத்த தலைவரா, கிரிமினல் பாரோடைய பிரசிடென்டா, மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்தை அதை வந்து சொன்னீங்கன்னா சிறப்பாக. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 10 ஆண்டுகளுக்கு தான் அந்த திட்டம், இடஒதுக்கீடு திட்டம் என்பது 10 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டம். 10 ஆண்டுகள்ல சமூகம் என்பது மாறின்ற எண்ணம் இருந்துச்சு, சமூகம் என்பது மாறின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்று வரை சமூகத்தில் அந்த மாற்றம் வரல. அரசாங்கங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான முன்முயற்சி சைலண்ட் அச்சம் தான் உருவாகுது. எந்த விதமான மாற்றமும் சைலண்ட் அச்சம் தான் உருவாகுது. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சமூக ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்படும் வரை இந்த இடஒதுக்கீடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சமூக ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்படணும். சமூக ஏற்றத்தாழ்வு பாத்தீங்க, அதான் நான் சொல்றேன், புரிஞ்சாகணும். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயம். சேலம் மாவட்டத்தில் நானும் நீங்களும் வச்சுக்கிற இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமலகிரி கோயில்களை பட்டியல் மக்களை கூட்டு போக முடிஞ்சிச்சு. இந்த தலைமையில தான் நம்ம போராடி தான் போனோம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு.
கந்தகப்பட்டியில கடந்த 2009ஆம் ஆண்டு தான் கோயிலுக்குள்ள இந்த மக்களை வழிபாட்டு உரிமையை நம்ம பெற்றுக் கொடுத்தோம். தீவட்டிப்பட்டியில ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பட்டியல் மக்களை கோயிலுக்குள்ள வராதுங்க. அப்ப சோசியல் இன்ஜஸ்டிஸ் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் எராடிகேஷனுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரிசர்வேஷன். அப்ப சோசியல் இன்ஜஸ்டிஸ் மாற்றப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு. நீ அதற்குள்ள ஒரு தலைமுறை படிச்சுட்ட, ஒரு தலைமுறை முன்னுக்கு வந்துட்ட, அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காது அப்படின்ற வார்த்தை எவ்வளவு ஆபத்தானதோ அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அரசாங்கங்கள் அது பாஜக இருக்கும் காங்கிரஸா இருக்கும், பாஜகவா இருக்கு காங்கிரஸா இருக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு வேதனையான விஷயம், கம்யூனிஸ்டுகளுமே கூட இது 10% ஆதரிக்கிறான், ஆதரிக்கிறான். உண்மை. ஆமா சார், இப்ப என்னன்னா ரிசர்வேஷன் தப்புன்னு ஒரு பக்கம் பேசுறான், முன்னேறி வகுப்பினருக்கு 10% கொடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க சார், அந்த இதுக்கு பில்லு கூட அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த இடபிள்யூஎஸ்க்கு அவங்க வந்து முழுமையான ஆதரவு. யாரு? இடது, லெப்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவும் முன்னேறி வகுப்பினருக்கு 10% கொடுன்ட்டான், காங்கிரஸும் கொடுன்ட்டான், லெப்டும் கொடுன்ட்டான். இவர்களே தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ரிசர்வேஷன் போதும். அந்த இது ஸ்லாப் உடைக்காதீங்கன்றாங்க, 50% உடைக்காதீங்கன்றாங்க. அப்ப இது நம்ம முழுக்க நீங்க பார்த்து இந்த கிரிமி லேயர் என்பது மறுபடியும் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் தெளிவா இறுதியா நான் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிச்சோம், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் முன்னேறி வைக்கப்படல இடபிள்யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, 8 லட்சத்திற்கு குறைவா ஆண்டு வருமானம் இருந்தா அவங்களுக்கு ரிசர்வேஷன். நல்லா கவனிங்க, 8% குறைவா ஆண்டு வருமானம் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன். இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டியில பிசிஸ்ல எம்பிசிஸ்ல அவன் என்ன கிரிமி லேயரா பிக்ஸ் பண்ணிருக்கானா 8 லட்சம். அப்ப இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அது இடபிள்யூஸா இருக்கட்டும் எம்பிசி பிசியா இருக்கட்டும் டோட்டலா எல்லாருக்கும் நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டான்னா 8 லட்சம் ஆண்டு வருவாய் இருக்கிற எல்லா 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற ஆண்டு வருவாய் இருக்கிற எல்லாரும் ஈக்குவல் தான். தகுதி ஒரே மாதிரி விஷயம் தான், எல்லாம் ஒன்னே தான். சமூக பொருளாதார கல்வி எல்லாத்திலயும் உங்களுக்கு வந்து ஈக்குவல்ன்ற மாதிரி கொண்டு வரா. ஆனா அப்படி இல்ல சமூகத்துல. ஆனா கொண்டு வந்துட்டான். ஆனா சமூகத்துல அப்படி இல்ல. இது நம்ம யாரும் உணரக்கூட தயாரா இல்ல. அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா 8 லட்சம் ஸ்கேல், 8 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் இருந்துச்சா உனக்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை. அது நீ எம்பிசிஆர் பிசிஆர் எஃப்சிஆர் 8 லட்சத்துக்கு குறைவா இருக்குதா உனக்கு ரிசர்வேஷன். நீ பேச எஃப்சிஆர் தான் ரிசர்வேஷன் கிடைக்கும், பிசிஆர் தான் ரிசர்வேஷன் கிடைக்கும், எம்பிசிஆர் தான் ரிசர்வேஷன் கிடைக்கும். அப்ப 8 லட்சம் ஒரு ஸ்கேல வச்சுட்டான். இந்த ஸ்கேலுக்கு மேல இருக்கிறவனுக்கு ரிசர்வேஷன் இல்ல. இது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படை வந்து மிகப்பெரிய சமூக நீதிக்கான அச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. சமூக அநீதிக்கு எதிராக இது நம்ம யாரும் கவனிக்க கூட இல்ல. சப்ஜெக்ட் என்னன்னா 8 லட்சம் தான் கிரிமி லேயர் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டான் இடஒதுக்கீடு. 8 லட்சத்துக்கு மேல இருந்துச்சா உனக்கு வந்து இடஒதுக்கீடு இல்ல. உன்னுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்தா, உன்னுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். நீங்க எஃப்சினால உண்டு, எஸ்சினால உண்டு, எம்பிசினால உண்டு. இப்ப எஸ்சிக்கு வந்து கொண்டு வர பாக்குறாங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி. இப்ப இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு சிஸ்டமே என்னவா இருக்குதுன்னா, ரிசர்வேஷன் இன்னைக்கு இருக்கிற இந்த 2024 இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எக்கனாமிக் இடபிள்யூசி தான். இடபிள்யூசி எஃப்சி இடபிள்யூசி அந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படை இல்லாம போறதுக்கான எல்லா வாய்ப்பையும் முன்னெடுத்துட்டாங்க. அப்படி இதை யாரும் நம்ம கவனிக்க தயாராக. மிக முக்கியமான விஷயம் சார், நீங்க கிரிமி லேயர் சப்ஜெக்ட் நீங்க கூர்ந்து கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கோடு போட்டான் 8 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா ரிசர்வேஷன் இல்ல. எஃப்சிஆர் எம்பிசிஆர் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தா நீங்க எல்லாம் ஒண்ணு. 8 லட்சத்துக்கு மேல போனா அவங்களாம் ஒண்ணு. அப்ப இதுல சோசியல் ஜஸ்டிஸே இல்லையா சார்? 100% இல்ல. நான் என்வயர்மெண்ட் சொல்றது சரியா தப்பான்ட்டு நீங்க இது நார்மலா குறைந்த புத்தி உள்ளவங்க கூட இந்த விஷயத்த நீங்க சொல்ற விஷயத்த ஏத்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. 8 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு, 8 லட்சத்துக்கு மேல இருக்கவங்க ஒண்ணு. சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டர் தகுந்த மாதிரி தான் இனிமேல் வந்து ரிசர்வேஷனே போகிற மாதிரி இருக்கான விஷயம் முன்னெடுக்க செயல்படுத்திட்டான், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். கிரிமி லேயர் முறை என்பது அதுதான்.
இல்ல சார் இதுக்கு எஸ்சிக்கு பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டான். அதான் அதனால உத்தரவோட மாறலாம். உத்தரவோட மாறலாம். இப்ப எஸ்சி மட்டும்தான் சேஃபான பேக்கேஜ்ல இருந்தா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி தவிர அனைவருமே 8 லட்சம் ஒரு ஸ்கேலுக்கு கீழே மேல போன 8 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் போனா ரிசர்வேஷன் இல்ல. 8 லட்சத்துக்கு கீழே இருந்தா ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் ஆண்டு வருமானம் என்பது 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். எஃப்சியா இருந்தாலும் ஆண்டு வருமானம் என்பது 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். எம்பிசியா இருந்தாலும் ஆண்டு வருமானம் என்பது 8 லட்சம் குறைவா இருக்கணும். அப்ப தற்போதைய ரிசர்வேஷன் என்பது எக்கனாமிக்கல் பேஸ்ட் ரிசர்வேஷனா மாறி அதுக்கு அவங்க வச்சிருக்க பேரு அந்த இடபிள்யூசி எஃப்சி இங்க கிரிமிலேயர் பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த செயல் தான் இப்போது தற்போதைய இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பில் ரெக்கமெண்டேஷனா வந்திருக்கிறது. ஆகவே தமிழக அரசும் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் தயவு செஞ்சு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு வழக்கறிஞரா நான் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களை கலந்து வசூல் செஞ்சு ரொம்ப சிறப்பான இவ்வளவுதான். வேற இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான தகவல் சார். நிறைய விஷயம் வந்து எளிமையாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் நீங்க விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது நார்மலா இருக்கக்கூடிய ஒருத்தர் எளிமையா புரியுற அளவுக்கு நீங்க விஷயத்த சொன்னனால இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடல் இருக்கு சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்கும் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்தினதுக்கும் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் என்னோட இணைப்பில் இருந்ததுக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி. அருமை சகோதரர் சுலைமான் இவ்வளோ நேரம் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து டிஸ்கஷன் அமர்ந்ததுக்கு சுலைமானுக்கு நன்றி. இந்த லைவ் வந்துக்கிட்டு புரிஞ்சுட்டு இருக்க தம்பிகளுக்கு மிக்க இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாம